சரிப்பா. இப்போ வந்து என்ன மருந்து அடிச்சா வந்து அந்த புழுக்கள்லாம் வந்து தாக்காது? புழு வச்சுச்சுன்னா ஃபயர் தான். நாங்க வந்து அதிகமா ஃபயர் வாங்கி வந்து அடிப்பேன். ஓ! அது சரி. ஓரளவுக்கு நல்லா கேட்கும். ஏன்னா நீ அடிக்கிறத நான் ஆமா. கேட்கிறேன். ஏன்னா ம். வந்து உன்னுடைய பயிர் வந்து அருமையா இருக்குது, செடி அருமையா இருக்குல்ல. ம். அதனால நீ என்ன பண்றியோ அத தான் நீ பேசணும். சரிப்பா. இப்போ வந்து நம்ம செட்ல வந்து அ ஒரு ஒரு செடி விடாம அரும்பு வந்து நெறைய இருக்குது. ம். அதனுடைய ரகசியம் என்ன? எதுனா வந்து அது வேருக்கு எதுனா பயன்படுத்துறீங்களா? இல்ல நார்மலா நான் மினிமம் மாசத்துக்கு ஒரு டைம் உரம் கரெக்ட்டா குடுத்தாவே போதும். ம். மருந்து நம்ம மினிமம் மாசத்துக்கு ஒரு 3 மருந்து அடிப்போம். அந்த ம். மருந்து மட்டும் கன்டினியூவா அடிச்சோம்னாவே கரெக்ட்டா பராமரிப்பு பண்ணாவே வந்துரும். எப்படி நீங்க கால் வந்து எந்த அளவுக்கு வந்து விரிவுபடுத்துறீங்க? அதனால 6 அடி வந்து 6 அடி பூக்கள் கேப் பிடிக்குதா? விட்டுருக்கு. ஆ. 6 அடி கேப் விட்டு 3 அடிக்கு ஒரு கன்னு நட்டுருக்கு. ஓ! ஆ 6 அடி பாரு ஆமா. அமைச்சு 3 3 அடிக்கு அடி. வந்து ஒரு 7 அடியா கூட விடலாம். ஏன்னா அ செடி அந்த அளவுக்கு நல்லா அதிகமா அதுதான். வளருது. இப்போ கேப் இருந்தா தான் வந்து ஆமா. கேப் இருந்தா பூ நல்லாருக்கும். நைட்ல பெரியதுக்கு நல்லா இருக்குது.